சிபிஎஸ்சி கெமிஸ்ட்ரி போர்ட் கொஷின் பேப்பரில் இதுவரை நடந்த எல்லா கொஷின் பேப்பர்லேயும் விபிடி கான்செப்ட்லேருந்து கொஷின்ஸ் கண்டிப்பாக வந்திருக்கும். ஸோ விபிடி அப்படின்னா இட்ஸ் அ வேலன்ஸ் பாண்ட் தியரி. ஸோ வேலன்ஸ் பாண்ட் தியரி இதில் எந்த மாதிரி கொஷின்ஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் கொடுத்துட்டு அந்த சென்ட்ரல் மெட்டலில் இருக்கிற ஹைப்ரிடைசேஷன் அண்டு அதில் இருக்கிற கோஆர்டினேஷன் நம்பர் என்ன, ஆக்சிடேஷன் நம்பர் என்ன, மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் என்னங்கிறத ஃபாலோட் பை கேட்பாங்க. ஸோ இதில் ஹைப்ரிடைசேஷன் ஜென்ரலாக எப்போ நடக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு அட்டாமிக் ஆர்பிட்டல் எல்லாமே இன்டர்மிக்ஸ் ஆகும்போது ஹைப்ரிடைசேஷன் ஃபார்ம் ஆகும். இந்த அட்டாமிக் ஆர்பிட்டல் எல்லாமே இன்டர்மிக்ஸ் ஆகணும் அப்படின்னா வாட் இஸ் அ ப்ரைம் ரிக்வயர்மெண்ட்? இட்ஸ் அ சேம் எனர்ஜி லெவல் அதில் கண்டிப்பாக இருக்கணும். சரிங்களா? ஸோ அண்ட் தென் 11th நம்ம படிச்சிருப்போம் ஆஃப் பிரின்சிபல்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் இங்கே. இப்போ இந்த விபிடி தியரி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எதுக்குள்ளார வரும் அப்படின்னா 3D சீரீஸ்குள்ளார தான் வரும். ஐ மீன் ஸ்கேண்டியம் டு ஜிங்க் வரைக்கும் நம்ம இந்த வேலன்ஸ் பாண்ட் தியரி நம்ம படிப்போம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இதில் இருக்கிற வேலன்ஸ் ஷெல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3D ஆர்பிட்டால் அண்டு 4s ஆர்பிட்டால் தான். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம எழுதும் போதே நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த 3D ஆர்பிட்டால் அண்டு 4s ஆர்பிட்டால் ஃபஸ்ட்டு இதை நம்ம எழுதிட்டு தான் நம்ம எழுத போகணும். இப்போ 3D ஆர்பிட்டால் எழுதிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம என்ன எழுதணும், இதோட ஃபார்மேட் எப்படி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு 3D ஆர்பிட்டால், அதுக்கப்புறம் என்ன எழுதணும், 4s ஆர்பிட்டால் நம்ம ட்ரா பண்ணோம். ஸோ 4s ஆர்பிட்டால் எழுதிட்டிங்க அப்படின்னா அடுத்து நம்ம என்ன பண்ணோம்னா 4p ஆர்பிட்டால். ஓகேவா? ஸோ இந்த ஃபார்மேட்லாம் நம்ம என்ன பண்ணோம், கொஷின்ஸை நம்ம வே ஆஃபில் நம்ம கொடுக்கணும். சரிங்களா? திஸ் இஸ் த வே ஆஃப் ஆன்சரிங் த விபிடி கான்செப்ட். ஓகே. ஸோ த அவுட்டர் ஆர்பிட்டால்ஸ் என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் எப்போ வரும்? when there will be a weak field ligand. weak field ligand இருந்துச்சு அப்படின்னா அது பேர் ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ். சரிங்களா? ஸோ அதை என்ன சொல்லுவாங்கன்னா அவுட்டர் ஆர்பிட்டால்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவுட்டர் ஆர்பிட்டால்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லைப்பா, இது பார்த்தீங்கன்னா அஸ் யூஷுவலாக எஸ்பிடின்னு நம்ம ஃபார்மெட்டை மாற்றாமல் எழுதணும். இப்போ இதுவே இன்னர் ஆர்பிட்டால் இருக்குன்னு வச்சுங்களேன். இன்னர் ஆர்பிட்டால் எப்போ வரும்னு சொல்கிறாங்க, லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ்குள்ளார வருது. ஸோ லோ ஸ்பின் அப்படின்னா என்ன, எப்போ லோ ஸ்பின் வரும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட் வந்தால் தான். ஸோ ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட் வரும்போது நமக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா லோ ஸ்பின் வரும். இப்போ இந்த எழுதின இந்த ஃபார்மெட்டை அப்படியே நம்ம என்ன பண்ண வேண்டியதான், அப்படியே நம்ம இதில் மாற்றி எழுத வேண்டியதான், டிஎஸ்பி அப்படின்னு நம்ம மாற்றி எழுத வேண்டியதான். ஓகேங்களா? அண்ட் தென் the complex will be diamagnetic if all electrons are paired. அப்போ டயாமேக்னெட்டிக்லாம் எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிட்டாலில் இருக்கிறது எல்லாமே என்னவாக இருக்கணும், பேரடாக இருக்கணும். ஒரு வேளை அன்பேரடாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்ன பேர், இந்த மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி என்ன சொல்லுவாங்க, பேரா மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த டேபிள் காலத்தை கொஞ்சம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ கோஆர்டினேஷன் நம்பர் 4 and 6 தான் இது வரைக்கும் நிறைய கொஷின்ஸ் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? எஸ்பெஷலி 6 இதை நீங்கள் நல்லா பார்த்து வச்சுங்க. ஸோ இதை நம்ம எப்படி ஈஸியாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா, இப்போ ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் கொடுக்குறாங்கன்னா வச்சுங்களேன். ஸோ அதில் இருக்கிற கோஆர்டினேஷன் நம்பரை பாருங்கள். ஓகே, நம்பர் ஆஃப் லிகான்ஸ் கிடையாது. ஸோ நம்பர் ஆஃப் லிகான் மோனோடென்டேட்டாக இருந்துச்சுன்னா நம்பர் ஆஃப் லிகான்ஸ் நம்ம பார்க்கலாம். இதுவே டைடென்டேட்டாக இருந்துச்சு அப்படின்னா அதோட கோஆர்டினேஷன் சைட்டை நீங்கள் பாருங்கள். இதில் கோஆர்டினேஷன் நம்பர் 6 இருந்துச்சுன்னா வச்சுங்களேன். ஸோ அது வீக் ஃபீல்ட் லிகாண்டாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது என்ன வரும், sp3 d2குள்ளார வரும். ஒருவேளை ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்டாக இருந்துச்சு அப்படின்னா அது d2 sp3 தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் s ஆர்பிட்டல் பார்த்திங்கன்னா 1 இருக்குது, அண்டு p ஆர்பிட்டலில் 3 இருக்குது, d ஆர்பிட்டலில் 2 இருக்குது. இதை ஆட் பண்ண நமக்கு எவ்வளோ வரும், 6 அப்படின்னு வரும். இதுவே ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட் d ஆர்பிட்டல் பார்த்தீங்கன்னா 2 இருக்குது, அண்ட் தென் s ஆர்பிட்டல் 1, p ஆர்பிட்டல் 3. இதையும் நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும், 6 தான் வரும். ஸோ 6ங்கிறது எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா இட்ஸ் அ ஆக்டஹெட்ரல் ஜியோமெட்ரி. ஓகேங்களா? ஒருவேளை 4 இருந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன வரும், டெட்ராஹெட்ரல் தான் வரும். ஸோ இதில் 4 கோஆர்டினேஷன் சைடு, ஐ மீன் லிகான்ஸ் எல்லாமே வீக் ஃபீல்ட் லிகாண்டாக இருந்துச்சு அப்படின்னா sp3 வரும். அண்ட் இதுவே ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட் இருந்துச்சுன்னா நமக்கு என்ன வரும், DSP2 வரும். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட் தான் இந்த இடத்துல நம்ம என்ன சொல்லியிருப்போம், ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட் அப்படின்னா எப்போ வரும், ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட் இட்ஸ் அ லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ். லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸை வரதை நம்ம என்ன சொல்லுவோம், இன்னர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இதை தான் நம்ம சொல்லுவோம் இன்னர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மேலே உள்ளது பார்த்திங்கன்னா அவுட்டர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸஸ். ஓகே. ஸோ மேக்னெட்டிக் மூவ்மெண்ட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா நம்ம டிஎன்எஃப் பிளாக்ல ஆல்ரெடி படித்ததான். நியூ இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் n of n+2. இதில் என்னங்கிறது நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான். ஓகே, ஃபைன். ஸோ இதுவே இன்னர் ஆர்பிட்டல் இருந்துச்சு அப்படின்னா நம்ம எழுத வேண்டிய ஃபார்மெட் இதுதான்ப்பா. ஓகேவா? d2 sp3. சரியா? இந்த ஃபார்மெட்டை தான் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஸோ இதில் முக்கியமாக என்ன இருக்குன்னா ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட் இருக்கும். இதுவே அவுட்டர் ஆர்பிட்டல் காம்ப்ளெக்ஸாக இருந்துச்சு அப்படின்னா sp3 d2ல இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எந்த டைப் லிகாண்ட்ஸ் இருக்கும், வீக் ஃபீல்ட் லிகாண்ட் இருக்கும். ஸோ அப்போ இதுக்கு ஒரு ஷார்ட்கட் நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கலாம்.
இதுவே வீக் ஃபீல்ட் லிகாண்டாக இருந்துச்சு அப்படின்னா அதில் பேரிங் வந்து நடக்கவே நடக்காது. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், இட்ஸ் அவுட்டர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க எப்போ ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் அதில் ஃபார்ம் ஆகும்போது. இப்போ இதுவே ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்டில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக என்ன ஆகும், அந்த ஆர்பிட்டால்ஸ் எல்லாமே பேரிங் நடக்கும். ஸோ இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இன்னர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து எப்போ நடக்கும், லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸில் நடக்கும். ஓகேங்களா. ஸோ இதை தான் ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரிஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை வச்சு தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும், ஓகே ஒரு லிகாண்ட் வந்து வீக் ஃபீல்ட் லிகாண்டா ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்டாங்கிறத நம்ம வந்து இதை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இதை நான் வந்து போன வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் இல்லையா, ஹோங்க்னு ஒரு நிமோனிக்ஸ் வந்து ஞாபகம் வச்சுங்க, HONC அப்படிங்கிறது. ஹெச் அப்படிங்கிறது என்னது, இட்ஸ் கால் அப்பான் ஹாலஜன்ஸ். ஸோ இடையில வந்து பார்த்தீங்கன்னா சல்ஃபர் அண்ட் தயோசனின்லாம் எல்லாமே இருக்கும். ஸோ பட் ஞாபகம் வச்சுங்க, இல்லை ஹெச்ங்கிறது வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹாலஜனை ரெப்ரசன்ட் பண்ணுது. வாட் அபவுட் தட் ஓ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. வாட் அபவுட் த என் ஃபார் நைட்ரஜன், சி ஃபார் கார்பன். ஸோ அப்போ எங்கெல்லாம் ஆக்சிஜன் சம்மந்தமாக இருக்கோ அது எல்லாத்தையுமே இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஹைட்ராக்சைடாக இருக்கட்டும், ஓகே ஆக்சிலேட்டாக இருக்கட்டும், அண்ட் ஆக்வாவாக இருக்கட்டும், இது எல்லாமே என்னது, இட்ஸ் பேஸ்ட் அப்பான் த ஆக்சிஜன் பேஸ்டு லிகாண்ட். அண்டு என் ஃபார் நைட்ரஜன், ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே தயோசைனடு, EDTA, பிரிடின், ஓகே அமைன், EN இது எல்லாமே அண்ட் NO2 இது எல்லாமே எதுக்குள்ளார வரும், ஸோ Nக்குள்ளார நமக்கு வந்துடும் இதெல்லாம். அண்ட் லாஸ்ட்டாக நமக்கு என்ன இருக்குன்னா கார்பன். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் பேஸ்டு லிகான்ஸ். ஓகேங்களா. ஸோ இதில் நல்லா ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுங்க. இதில் ஹாலஜன் அண்ட் ஆக்சிஜன் வந்து பார்த்திங்கன்னா வீக் ஃபீல்ட் லிகான்குள்ளார வரும். நைட்ரஜன் அண்டு கார்பன் சம்மந்தமாக இருக்கிற லிகான்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகான்குள்ளார வரும். ஒருவேளை இப்போ ஹாலஜன் அண்ட் ஆக்சிஜன் மட்டும் இருக்குது அப்படின்னா, ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துல ஆக்சிஜன் எனக்கு என்ன வரும், ஸோ ஹாலஜன் அண்ட் ஆக்சிஜன் கம்பேர் பண்ணும்போது ஆக்சிஜன் வில் பி a strong field ligan and halogen will be a weak field ligan. இப்போ இதுவே ஆக்சிஜன் அண்ட் நைட்ரஜன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நைட்ரஜன் will be a strong field ligan and oxygen will be a weak field ligan. ஓகேவா. ஸோ இந்த ஃபார்மேட் தான். ஓகேங்களா. ஓகே இப்போ கொஷின்ஸ்குள்ளார போயிடலாம். இப்போ இந்த மாதிரி தான் கொஷின்ஸ் கொடுத்துருவாங்க, ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் கொடுத்துருவாங்க. ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுக்கணும். அதுவும் இல்லாமல் இது வந்து என்ன போட்டிருக்காங்க இந்த இடத்துல சைனட் வந்திருக்கு. ஸோ C ஃபார் சைனட். ஸோ சைனடுங்கிறது என்ன நம்ம பார்த்தோம், ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட். அப்போ இந்த ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட் இருந்துச்சு அப்படின்னா என்ன வரும், ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட் மீன்ஸ் இட்ஸ் அ லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ். இட் இஸ் அ லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ். லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸில் என்ன நடக்கும், எல்லாமே பேரிங்காக நடக்கும். பேர் வந்து கண்டிப்பாக அதில் நடக்க ஆரம்பிக்கும். ஓகே ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணோம், இந்த கோபால்ட்டோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை நம்ம கால்குலேட் பண்ணுவோம். 6 நம்பர் ஆஃப் சைனட் இருக்குது. ஒரு சைனடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா -1, அவுட்டரில் வந்து எலக்ட்ரான் வந்து பார்த்திங்கன்னா -3 இருக்குது. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன வரும், x = +3 அப்படின்னு வரும். ஸோ கோபால்ட் வந்து பார்த்திங்கன்னா அஸ் யூஷுவலாக இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன அப்படின்னா இட்ஸ் a 3d7 4s2. சரியா. இதுவே கோபால்ட் 3+ நீங்கள் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஸோ இதுலேருந்து நம்ம வந்து 3 எலக்ட்ரான் நம்ம லாஸ் பண்ணோம். அப்போ நமக்கு என்ன வரும், 3d6 அப்படின்னு வரும். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு இதை நீங்கள் கண்டுபிடிச்சணும். VPT தெரினாலே ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், அதில் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தில் இருக்கிற ஆக்சிடேஷன் நம்பரை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுக்கணும். ஓகே அதுக்கப்புறம் நம்ம எப்படி இதை வே ஆஃப் ஆன்சரிங் வந்து நான் எப்படி பண்ண சொன்னேன், ஃபர்ஸ்ட் யூ ரைட் த கோபால்ட் ஹியர். ஓகே ஃபஸ்ட் நம்ம எந்த ஆர்பிட்டால் வந்து நம்ம எழுத நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஆஃபா பென்சில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, 3D ஆர்பிட்டால் ஃபஸ்ட் எழுதிக்கணும். அதுக்கப்புறம் 4s ஆர்பிட்டால் அண்ட் 4b ஆர்பிட்டால் அண்ட் 4d ஆர்பிட்டால். இஃப் இட் இஸ் நெசசிட்டி 4d ஆர்பிட்டால் கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு இந்த இடத்துல 3D ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன எழுதணும், 3D ஆர்பிட்டாலும் நம்ம ட்ரா பண்ணிக்கணும். 1 2 3 4 5 3D ஆர்பிட்டால். 3D ஆர்பிட்டால் அடுத்தது என்ன பண்ணணும், 4s ஆர்பிட்டால் போட்டுக்கணும். 4sக்கு அடுத்தது 4p. ஸோ தட்ஸ் ஆல், இது வரையும் விட்டுங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், எலக்ட்ரான் வந்து ஃபில் பண்ணோம். இதில் வந்து எத்தனை எலக்ட்ரான் இருக்குது, 6 எலக்ட்ரான் இருக்குது. இந்த 6 எலக்ட்ரானுமே நம்ம என்ன பண்ணோம், அஸ் யூஷுவலாக நம்ம ஹன்ஸ் ரூல் போடுவோம் இல்லையா, அதுமாரி நீங்கள் போட்டுங்க. ஸோ 5 and 6 வரையும் இதில் இருக்கா. சரி அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் ஃபார் க்ரௌண்ட் ஸ்டேட். ஓகே க்ரௌண்ட் ஸ்டேட்டில் இந்த மாதிரி நடக்கும். ஸோ ஹைப்ரிடைசேஷன் எல்லாமே எங்கே நடக்கும்னு பார்த்தீங்கன்னா சேம் எனர்ஜி லெவல் அண்டு எக்ஸைடேஷன் ஸ்டேட்டில் தான் நமக்கு நடக்கும். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் நீங்கள் என்ன எழுதணும்னு பார்த்தீங்கன்னா அடுத்தது இதோட ஒரிஜினல் காம்பவுண்டு அப்படியே எழுதிருங்க. கோபால்ட் CN6 இருக்கு இல்லையா, 3-. ஸோ இது அப்படியே எழுதுங்க. இதுக்கப்புறம் என்ன எழுதணும், இப்போ நீங்கள் எழுதுனதை அப்படியே நீங்கள் எழுத வேண்டியதான். ஓகே ஐ மீன் ஃபஸ்ட்டு ஐ நீட் டு ரைட் த 3D ஆர்பிட்டால் ஃபஸ்ட். ஸோ 3D ஆர்பிட்டால் எழுதியாச்சு. அடுத்தது 4s ஆர்பிட்டால். அடுத்து என்ன எழுதணும், 4p ஆர்பிட்டால் ட்ரா பண்ணிக்கணும். ஸோ இதில் நல்லா தெரிஞ்சுங்க,
சைனைடு வந்து நம்ம என்ன ஃபஸ்ட்டே ஆரம்பத்தில் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி வச்சுட்டோம். இட்ஸ் அ ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகான். ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகான் அப்படின்னா லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ். ஸோ லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ்குள்ளே என்ன நடக்கும், பேரிங் ப்ராசஸ் வந்து நடக்க ஆரம்பிக்கும். அப்போ இந்த இடத்துல என்ன நடக்க ஆரம்பிக்கும், ஸோ இந்த இடத்துல அன்பேர் இருக்கிறது ஒன்றுக்கும் ஒன்று என்ன ஆகும், இந்த மாதிரி பேரிங் ஆக நடக்க ஆரம்பிக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல இருக்க எலக்ட்ரான் வந்து இந்த இடத்துல எனக்கு பேரிங் ஆகுச்சு அப்படின்னா எனக்கு வந்து எப்படி இருக்கும், ஸோ ஹியர் லிசன் கேர்ஃபுல்லி. ஸோ இந்த எலக்ட்ரான் வந்து இப்போ எனக்கு என்ன ஆக போகுது இந்த இடத்துல, ஸோ இட் வில் பி பேரிங். ஓகேவா, கண்டிப்பாக இந்த தடவை எனக்கு எப்படி ஆகும், இந்த மாதிரி எனக்கு பேரிங் வந்து நடக்க ஆரம்பிக்கும். சரிங்களா, ஸோ அதனால் இதை நான் இப்படி போட்டுறேன். ஓகே, ஸோ இப்போ இது ரெண்டுமே எனக்கு என்ன ஆகும், எகெயின் பேரிங். ஓகேவா, ஸோ பேரிங் போட்டாச்சு, தட்ஸ் ஆல். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இதில் இருக்கிற சைனைடு வந்து பார்க்கணும். சைனைடு இஸ் அ மோனோடென்டேட் லிகான். அப்போ இதில் எத்தனை சைனைடு இருக்குது, 6 இருக்குது இல்லையா. இந்த 6த்தையும் நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் இந்த இடத்துல போட்டாலும் சரி இல்லை கீழே போட்டாலும் சரி, ஸோ முக்கியமாக நீங்கள் என்ன பண்ணணும், இந்த இடத்துல CN போட்டுங்க. 1 2 3 4 5 6. ஓகே, இப்போ இந்த 6 சைனைடையும் இந்த வேக்கண்ட் ஆர்பிட்டலில் நான் ஃபில் பண்ணிட்டேன். ஸோ இந்த 2 CN இருக்கு இல்லையா, இது வந்து எந்த ஆர்பிட்டலில் இருக்குது, D ஆர்பிட்டலில் இருக்குது. மொத்தம் 2 இருக்கா, ஸோ D2. ஓகேங்களா, ஸோ இந்த CN வந்து எங்கே இருக்குது, S ஆர்பிட்டலில் இருக்குது. ஸோ 4s இருக்குது, பட் 4ன்னு எழுத வேணாம், Sன்னு போட்டால் போதும். இந்த ஆர்பிட்டல் வந்து பார்த்திங்கன்னா 4p ஆர்பிட்டல். ஸோ Pயில் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை இருக்குது, 3 இருக்குது. ஸோ இதோட ஹைப்ரிடேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ D2 sp3. ஓகே, இட்ஸ் அ D2 sp3. ஸோ D ஆர்பிட்டலில் 2, S ஆர்பிட்டலில் 1, P ஆர்பிட்டலில் 3, எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன வருது, 6 நம்பர் ஆஃப் கோஆர்டினேஷன் நம்பர் வருது. ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம எழுதின ஷார்ட்கட்டோடு நம்ம வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து சைனைடு வந்திருக்கு இல்லையா. சைனைடுங்கிறது என்னது, இட்ஸ் அ ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகான். சைனைடு வந்து 6 வந்திருக்கு. ஸோ 6 நம்ம போட்டாச்சு. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ஸ்ட்ராங் ஃபீல்ட் நமக்கு தெரியும். அப்போ என்ன வரும், D2 sp3. ஸோ அப்போ வந்து என்ன வரும், இந்த இடத்துல நம்ம என்ன போட்டு வச்சுருக்கோம், D2 sp3 போட்டு வச்சுருக்கோம். ஓகேங்களா, ஸோ இதை ஃபாலோ பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், நிறைய PYQs வந்து நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல நான் இந்த கொஷின்ஸை வந்து நான் உங்களுக்கு அசைன்மெண்ட்டாகவே கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு டைம் இருந்தால் மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை வந்து சால்வ் பண்ணி பாருங்கள். ஓகே, இஃப் யூ ஹேவ் எனி டவுட் ப்ளீஸ் கமெண்ட் திஸ் செக்ஷன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.